நம்மளுடைய தியானத்திற்காக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். ನಮ್ಮ ಧ್ಯಾನಗೋಸ್ಕರ ಮತ್ತೇಯನ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯದ ಕಡೆ ಗಮನಿಸೋಣ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ಇಲ್ಲೇ ಕಷ್ಟಪಡುವವರೇ ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವೆನು. நாம் இந்த வசனத்தை 2 அல்லது 3 பகுதிகளாக பிரித்து நாம் தியானித்து வருகிறோம். ನಾವು ಈ ವಾಕ್ಯವನ್ನು 2 ಅಥವಾ 3 ಭಾಗಗಳಾಗಿ ನಾವು ವಿಂಗಡಿಸಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. கடந்த வாரங்களிலே கர்த்தர் கொடுத்த இந்த அழைப்பை குறித்து நாம் பார்த்தோம். வாருங்கள் என்று அவர் அழைப்பதை நாம் அடிக்கோடிட்டு பார்த்தோம். ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವುದರ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அவர் வாருங்கள் என்று அழைப்பதை செவி கொடுத்து அவரிடத்தில் செல்லுகிறவர்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವಾಗ ಆತನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ಹೋಗುವಾಗ ಯಾವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆಯುತ್ತೇವೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿದೆವು. அதே போல வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைத்தது, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அனைவரையும் அழைக்கிறார். ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಕರೆಯುವಾಗ ನೀವೆಲ್ಲರೂ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಎಲ್ಲರನ್ನು ಸೇರಿಸಿ ಕರೆದನು. அதற்கு பிற்பாடு இந்த வாருங்கள் என்கிற காரியத்தை ஆண்டவரே குவாலிஃபை பண்ணுகிறார். யார் அவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ಈ ಬನ್ನಿರಿ ಎಂಬ ಪದವನ್ನು ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ಯಾರೆಲ್ಲರೂ ಆತನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿದೆವು. ஆகவே கடந்த வாரத்தில் சொன்ன இந்த பாவம் ஒரு மனிதனை எவ்விதமாக தீட்டுப்படுத்துகிறது, பாரப்படுத்துகிறது. ಕಳೆದ ವಾರದಲ್ಲೂ ತಿಳಿಸಿದೆ ಈ ಪಾಪವು ಮನುಷ್ಯನು ಹೇಗೆ ಹೊಳೆ ಪಡಿಸುತ್ತದೆ, ಕೆಡಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದೆವು. நான் கடந்த வாரத்திலும் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வாரத்தில் இதிலிருந்து நான் துவங்க விரும்புகிறேன். ಕಳೆದ ವಾರದಲ್ಲೂ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿದ್ದೇನೆ, ಅದರಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நீங்க யோவான் 8ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ನೀವು ಯೋಹಾನ 8ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. 34வது வசனத்தை பாருங்கள். ಅಲ್ಲಿ 34ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. இயேசு இப்படியாக சொல்லுகிறார், அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಪಾಪ ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ பாப்பக்கே தாசராகிದ್ದಾರೆ. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது அது எந்த பாவமாக இருக்கட்டும், அவன் அந்த பாவத்திற்கு அடிமையாக மாறிவிடுகிறான். ಒಂದು ವಿಷಯ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಮನುಷ್ಯನು ಯಾವುದೇ ಪಾಪ ಮಾಡಲಿ ಆ ಪಾಪಕ್ಕೆ ಆತನು ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ. எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் அவன் உருவாக்குவான் என்று சொன்னால் அந்த பழக்க வழக்கத்திற்கு அவன் அடிமையாகி போகிறான். ಯಾವುದೇ ಅಭ್ಯಾಸವನ್ನು ಆತನು ಪ್ರಾರಂಭಿಸುವುದಾದರೆ ಆ ಅಭ್ಯಾಸಕ್ಕೆ ಆತನು ದಾಸನಾಗುತ್ತಾನೆ. பொய் சொல்லுகிறவன் பாருங்க, பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் தங்களையும் அறியாமல் அவங்க பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವವರು ನೋಡಿ ಅವರು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. ಆದರೆ ಒಂದು ದಿವಸ ಅವರಿಗೆ ತಿಳಿಯದೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಸುಳ್ಳನ್ನೇ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. திருடுகிறவர்கள் திருடிக்கொண்டே இருப்பார்கள். ಹಾಗೆ ಕಳ್ಳತನ ಮಾಡುವವರು ಕಳ್ಳತನ கரப்ஷன்ல இருக்கிறவங்க கரப்ஷன் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ಹಾಗೆ ಹಣದ ಆಸೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಹಣದ ಆಸೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತಾರೆ. இந்த உலகத்திலே தீய காரியங்களை செய்கிறவர்களை பாருங்கள், அவங்களுக்கு அதை செய்யாம இருக்க முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕೆಟ್ಟ விஷயಗಳನ್ನು ಮಾಡುವವರು ನೋಡಿ ಅವರಿಂದ ಅದನ್ನು ಮಾಡದೇ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நீதியா இருக்கிறது. அது ஒரு சமமான ஒரு நீதியா இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೂ ಈ ನೀತಿಯು ಸಮವಾದ ನೀತಿಯಾಗಿದೆ. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் பாவம் செய்வாங்க. இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எந்த மனிதனும் பாவம் செய்கிறவனாக தான் அவன் இருக்கிறான். ಈ ವಿಧವಾದ ಜನರು ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಅಲ್ಲ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ಯಾವುದೇ ಮನುಷ್ಯನಾಗಿರಲಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனா இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? பாவம் செய்யற ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு தெரியாம தான் செய்வான். ಆದರೆ ಇದರಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ, ಪಾಪ ಮಾಡುವಂತ ಮನುಷ್ಯನು ಬೇರೆ ಜನರಿಗೆ ತಿಳಿಯದಾಗೆ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ. அவன் யாரோ ஒருத்தருக்கு பயப்படுகிறான். ಆದರೆ ಆತನು ಯಾರೋ ಒಬ್ಬರಿಗೆ ಭಯಪಡುತ್ತಾನೆ. அவன் சில பாவங்களை சில ஜனங்களுக்கு என்ன செய்யறானா, மறைக்கிறான். ಆ ಕೆಲವು ಜನರಿಗೆ ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಆತನ ಪಾಪವನ್ನು ಮರೆಮಾಚುತ್ತಾನೆ. எல்லாரும் பார்க்கும்படி ஒருத்தன் பாவம் செய்யறது கிடையாது. ಎಲ್ಲರೂ ನೋಡುವ ಪ್ರಕಾರ ಒಬ್ಬರು ಪಾಪ தவறு செய்யறது கிடையாது. ತಪ್ಪು ಮಾಡೋದಿಲ್ಲ. யாரும் பார்க்காது இருக்கிற பொழுதுதான் அவன் அந்த தவறை செய்கிறான். ಯಾರು ನೋಡದೇ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ ತಪ್ಪನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. நீங்க நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திற்கு பாருங்கள். ನೀವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ. நீதிமொழிகள் 28:13. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28:13ರಲ್ಲಿ, தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ದೋಷಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ ಶುಭವಾಗದು, ಅವುಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನಿಗೋ ಕರುಣೆ ದೊರೆಯುವುದು. இங்க நீதிமொழிகளில் என்ன வசனம் சொல்லுகிறது? ಈ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಏನಿದೆ? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ದೋಷಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ ಶುಭವಾಗುವುದಿಲ್ಲ. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு முன்னேறிடலாம், நான் சீக்கிரமா எல்லா காரியங்களையும் அச்சீவ் பண்ணிடலாம் நினைக்க முடியாது. அவன் எப்ப விழுவானே தெரியாது. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಒಬ್ಬನು ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡಿ ನಾನು ಒಂದು ಏಳಿಗೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತೇನೆ, ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ಹಾಗೆ ನಡೆಯುವುದೇ ಇಲ್ಲ. நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் தவறு செஞ்சவங்க கடைசியா எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க வெறும் கையோட நிக்கிறாங்க தெரியுங்களா? ನಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಎಷ್ಟೋ ಜನರು ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ஒரு நாள் வருகிற பொழுது அவங்களால நிக்க முடியல. அந்த உண்மை வெளியில வருகிற பொழுது அவங்களால நிக்க முடியல. ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಸತ್ಯ ಎಂಬುದು ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ಅವರಿಂದ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ பாவம் செஞ்சீனா வாழ முடியாது. ಸತ್ಯವೇದ ಅದರಿಂದಲೇ ಈಗ ಅನ್ನುತ್ತದೆ, ನೀವು ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ ಪಾಪ ಮಾಡಿದರೆ ನಿಮ್ಮಿಂದ ಜೀವಿತ ನಡೆಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேதவசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ ಪಾಪದ ಸಂಬಳವು ಮರಣ ಎಂಬುದಾಗಿ. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? பாவம் என்பது ஒரு மனிதனுக்குள்ள கர்ப்பம் தரிக்கிற குழந்தை மாதிரி. ಇನ್ನೊಂದು ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? ಪಾಪ ಎಂಬುದು ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಗರ್ಭ ಧರಿಸುವಂತ ಮಗುವಿನ ಹಾಗೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்கள் யாக்கோபின் புத்தகத்திற்கு வாருங்க. ನೀವು ಯಾಕೋಬನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡಿ, 1ஆம் அதிகாரம். ಅಲ್ಲಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். ಯಾಕೋಬನು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ಆಮೇಲೆ ಆಸೆಯು ಬಸುರಾಗಿ ಪಾಪವನ್ನು ಹೆರುತ್ತದೆ, பாப்பவு ತುಂಬಾ ಬೆಳೆದು ಮರಣವನ್ನು ಹಡೆಯುತ್ತದೆ. நல்ல கவனிங்க, பாவம் உடனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருதுல, அது ஆசையாக இச்சையாக கர்ப்பம் தரிக்கிற குழந்தைய போல அது கருத்தரிக்கிறது. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಪಾಪ ಎಂಬುದು ತಕ್ಷಣದಲ್ಲೇ ಹುಟ್ಟೋದಿಲ್ಲ, ಅದು ಆಸೆಯನ್ನು ಹಡೆದು ಬಸುರಾಗಿ ಪಾಪವನ್ನು ಏರುತ್ತದೆ. அது அவனிடத்துல குழந்தைய போல வளருது. ஒரு நாள் அது என்ன ஆகுது அப்படின்னா அது வெளியில வருது. ಒಂದು ದಿವಸ ಆತನಲ್ಲಿ ಇದು ಮಗುವಿನ ಹಾಗೆ ಬೆಳೆಯುತ್ತಾ ಬಂದು ಒಂದು ದಿವಸ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತೆ. அதுதான் வேதவசனம் சொல்லுது. ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ನೋಡಿ, ಆಮೇಲೆ ಆಸೆಯು ಬಸುರಾಗಿ ಪಾಪವನ್ನು ಹೇರುತ್ತದೆ, ಪಾಪವು ತುಂಬಾ ಬೆಳೆದು ಮರಣವನ್ನು ಹಡೆಯುತ್ತದೆ. இப்ப பாவம் செய்து 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 ஒரு மனிதன் அந்த பாவத்துல பரிபூர்ணமா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ಈಗ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾ 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 ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಆ ಪಾಪದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, ஒரு நாள் அவனுக்கு மரணம் நேரிடுகிறது. ಒಂದು ದಿವಸ ಆತನಿಗೆ ಮರಣವು ಎದುರಾಗುತ್ತದೆ. அவனுடைய நல்ல பெயருக்கு மரணம் நேரிடுகிறது. ಆತನ ಒಳ್ಳೆಯ ಹೆಸರಿಗೆ ಮರಣ ಎದುರಾಗುತ್ತದೆ. அவனுடைய குடும்ப மரியாதைக்கு மரணம் நேரிடுகிறது. ಆತನ ಕುಟುಂಬದ ಮರ್ಯಾದೆಗೆ ಮರಣವು ಎದುರಾಗುತ್ತದೆ. அவன் மாம்சத்துல ஒரு நாள் சாகிறது வேறங்க, ஆனால் அவனுக்கு பாவம் என்னைக்கு வெளியில வருதோ, எல்லாருக்கும் தெரிய வருதோ, அன்னைக்கு அவன் மான மரியாதை எல்லாம் செத்து போகுது. ಆತನು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಸಾಯೋದು ಒಂದು ದಿವಸ ಇರುತ್ತದೆ, ಆದ್ರೆ ಯಾವಾಗ ಆತನ ಪಾಪವು ಹೊರಗಡೆ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಯುತ್ತದೋ ಆಗಲೇ ಆತನು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾನೆ. அவனுடைய கேரக்டர் செத்து போயிருக்கு. ಆತನ ಗುಣಗಳು ಸತ್ತು ಹೋಗುತ್ತವೆ. அவனுடைய மொராலிட்டி ஒழுக்கம் செத்து போகுது. ಆತನಿಗಿದ್ದಂತ ನಿಯಮಗಳು ಎಲ್ಲಾ ನಿಯಮ ನಿಷ್ಠೆಗಳು ಸತ್ತು ಹೋಗುತ್ತದೆ. நான் உங்களுக்கு சொல்லுவேன் பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರೇ, ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ, உங்க பாவத்திலிருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ನಿಮ್ಮ ಪಾಪದಿಂದ ನಿಮ್ಮಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் அந்த பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தும்படியே இயேசு வந்தார் இந்த உலகத்திலே. ನಿಮ್ಮ ಪಾಪದಿಂದ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. நிறைய கவனிங்கள், அநேகர் கேட்பாங்க, இயேசு ஏன் அந்த உலகத்திற்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி. ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿರಿ, ಅನೇಕರು ಕೇಳುವಂತ ವಿಷಯ, ಯೇಸು ಯಾಕೆ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು ಎಂಬುದಾಗಿ. நீங்கள் மார்க்கின் புத்தகத்திற்கு வாங்க. ನೀವು ಮಾರ್ಕನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡಿ, 2ஆம் அதிகாரம் ಅಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ಯೇಸು ಅದನ್ನು ಕೇಳಿ, ಕ್ಷೇಮದಿಂದಿರುವವರಿಗೆ ವೈದ್ಯನು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಕ್ಷೇಮವಿಲ್ಲದವರಿಗೆ ಬೇಕು, ನಾನು ನೀತಿವಂತರನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಬಂದವನಲ್ಲ, ಪಾಪಿಗಳನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಬಂದನು ಅಂದನು. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் இங்க?
ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನನ್ನುತ್ತಾನೆ, ஒரு மெடிக்கல் டாக்டர் இருக்கிறாருன்னு சொன்னா நல்ல சுகமா இருக்கிறவங்களுக்கு அவர் தேவை கிடையாது. ಒಬ್ಬ ವೈದ್ಯನು ಇದ್ದಾನಂದ್ರೆ ಕ್ಷೇಮದಿಂದ ಇರುವವರಿಗೆ ಆತನು ವೈದ್ಯನಲ್ಲ. யார் பிணியா இருக்கிறாங்களோ, யாருக்கு சுகவீனம் இருக்கிறதோ, வியாதி இருக்கிறதோ, அவர்களுக்கு தான் மருத்துவர் தேவை. ಯಾರು ಕ್ಷೇಮವಿಲ್ಲದೆ ಕಾಯಿಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ಈ ವೈದ್ಯನು ಬೇಕು ಅಂತ ಅಂದನು. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்கள்னு சொல்லிக்கிட்டு பரிசுத்தமா வாழுறேன்னு சொல்லி நாடகம் போடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நான் வரல அப்படின்றாரு. ಇಲ್ಲಿ ಯೇಸುಸ್ವಾಮಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನೀತಿವಂತರಾಗಿ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಪರಿಶುದ್ಧದ ನಾಟಕವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ ಅವರಿಗೋಸ್ಕರ ಬಂದೇನು ಅಂತ ಅಲ್ಲ ಅಂದನು. அவர் என்ன சொல்லுகிறார், யாரு தன்னை பாவி என்று உண்மையாக ஒத்துக்கொண்டு என்னை தேடுகிறார்களோ அவர்களை ரட்சிக்கும்படி நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ಯೇಸುಸ್ವಾಮಿ ಏನನ್ನುತ್ತಾರಂದ್ರೆ, ಯಾರು ಅವರನ್ನು ಪಾಪಿಗಳೆಂದು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೋ ಅವರಿಗೋಸ್ಕರ ಬಂದೆ ಅಂತ ಹೇಳಿ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಅಂದನು. நான் ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ನಾನು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಉದಾಹರಣೆ ನಿಮಗೆ ತೋರಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நீங்க அதே மார்க் 2ஆம் அதிகாரத்திலே ನೀವು ಅಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 14வது வசனத்தை பாருங்கள். 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். ಆತನು ಅಲ್ಲಿಂದ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಸುಂಕಕ್ಕೆ ಕೂತಿದ್ದ ಅಲ್ಫಯನ ಮಗನಾದ ಲೇವಿಯನ್ನು ನೋಡಿ, ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಎಂದು ಅವನನ್ನು ಕರೆಯಲು ಅವನು ಎದ್ದು ಆತನ ಹಿಂದೆ ಹೋದನು. ಆನಂತರ ಆತನು ಅವನ ಮನೆಯೊಳಗೆ ಊಟಕ್ಕೆ ಕೂತಿರುವಲ್ಲಿ ಬಹುಮಂದಿ ಸುಂಕದವರು ಪಾಪಿಗಳು ಯೇಸುವಿನ ಮತ್ತು ಆತನ ಶಿಷ್ಯರ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡರು. இங்க நீங்க வேத வசனத்துல பார்க்கிற பொழுது ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் கலெக்டர் வீட்ல உட்கார்ந்து ஆண்டவர் சாப்பிடுறாரு. ಒಬ್ಬ ಸುಂಕದವನ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಕುಳಿತು ಊಟಕ್ಕೆ ಕುಂತಿದ್ದರು. இயேசுவும் அவர் சீஷரும் இவனுடைய வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಆತನ ಶಿಷ್ಯರು ಆತನ ಮನೆಯಲ್ಲಿ ಊಟ அவருடைய ಮಾಡುತ್ತಿದ್ದರು. நண்பர்களும் அந்த வீட்ல இயேசுவோடு உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ಆತನ ಸ್ನೇಹಿತರು ಕೂಡ ಆತನ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು ಊಟ இவங்க ಮಾಡುತ್ತಿದ್ದರು. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு குரூப் வெளியில நின்னுக்கிட்டு பேசுது. ಇವರು ಊಟ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಇನ್ನೊಂದು ಗುಂಪಿನ ಜನರು ಹೊರಗಡೆ ನಿಂತು ಹೀಗೆ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದರು. 16வது வசனத்தை பாருங்க. 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்ன என்று சொல்லி கேட்டார்கள். ಪರಿಸೇಯರಾದ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಆತನ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಆತನು ಪಾಪಿಗಳ ಮತ್ತು ಸುಂಕದವರ ಸಂಗಡ ಊಟ ಮಾಡುವುದನ್ನು ಕಂಡು ಆತನ ಶಿಷ್ಯರಿಗೆ, ಈತನು ಸುಂಕದವರ ಮತ್ತು ಪಾಪಿಗಳ ಸಂಗಡ ಊಟ ಮಾಡುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರು. இப்ப நல்ல கவனிங்க, அங்க இருந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் சொல்றாங்கல்ல, பரிசேயர்கள் சதுசேயர்கள், இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இயேசு ஏன் பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு? ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಶಾಸ್ತ್ರಿಗಳು, ಪರಿಸೇಯರಾದ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಇದ್ದಾರಲ್ಲ, ಅವರಿಗೆ ಇವರ ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಯಾಕೆ ಪಾಪಿಗಳ ಸಂಗಡ ಕುಳಿತು ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இதுல நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்று சொல்லக்கூடிய மத தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ಈ ಪರಿಸೇಯರು ಸದುಸೇಯರು ಈ ಮತದ ಹಿರಿಯರು ಇದ್ದಾರೆ ತಾನೆ. இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய நெற்றியில அவங்க எழுதி வச்சிருப்பாங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம் சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. ಈ ಪರಿಸೇಯರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು ಅಂದ್ರೆ ಅವರ ಹಣೆಯಲ್ಲಿ ಬರೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು, ಕರ್ತನಿಗೆ ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ. நாங்கள் பரிசுத்தமானவர்கள், ನಾವುಗಳು ಪರಿಶುದ್ಧವಾದ, நாங்க உட்கார்ற இடம் பரிசுத்தமானது, ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳ நாங்கள் ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು, நடந்து போகிற இடம் பரிசுத்தமானது, ನಾವು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಸ್ಥಳ ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು, நாங்கள் பாவிகளை தொட மாட்டோம், ನಾವು ಪಾಪಿಗಳನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ, பாவிகள் எங்க கிட்ட வரக்கூடாது, ಪಾಪಿಗಳು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರಬಾರದು, நாங்க வரும்போது பாவிகள் எல்லாம் ஒதுங்கி போயிடணும். ನಾವು ಬರುವಾಗ ಪಾಪಿಗಳೆಲ್ಲ ದೂರವಾಗಿ அப்ப நல்ல ಹೋಗಬೇಕು. கவனிங்க, இந்த மத தலைவர்களுக்கு பாவிகள் ஒரு தரங்கெட்ட ஜனங்களாக தான் பார்க்கப்பட்டார்கள். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಈ ಮತವಾದಿಗಳು ಹಿರಿಯರಿಗೆ ಪಾಪಿಗಳು ಕೆಳಗಿನ ಜನರಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟರು. இப்ப நல்ல கவனிங்க, நம்ம ஏற்கனவே வசனத்துல வாசிச்சோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு அழைக்க காரணம் என்ன? ನಾವು ಮುಂಚೆನೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿದೆವು, ಕಷ್ಟಪಡುವವರೇ ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ ನೀವೆಲ್ಲರೂ
ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ ಅನ್ನಲು ಕಾರಣವೇನು? இங்க பாவம் செய்கிற ஜனங்கள், பாவிகளா இருந்தவர்கள் அந்த பாவத்துல அமிழ்ந்து கொண்டிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தது. ಇಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿದ ಜನರು, ಪಾಪಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗಿದ್ದಂತ ಜನರು ಅದರಲ್ಲೇ ಇದ್ದರು. ಅದು ಒಂದು ಭಾಗದ ಜನರಾಗಿದ್ದರು. ஆனால் இந்த மத தலைவர்கள் இன்னும் அவங்களை என்ன செஞ்சாங்கன்னா வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்தார்கள். ಆದರೆ ಈ ಮತದ ಹಿರಿಯರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಂದ್ರೆ ಪಾಪಿಗಳನ್ನು ನೋಡಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ದ್ವೇಷಿಸ್ತಾ ಇದ್ದರು. பாவிகள்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க, பிராண்ட கொடுத்தாங்க. ಪಾಪಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರನ್ನೇ ಇಟ್ಟಿದ್ದರು. அவங்க ஆலயத்திற்குள்ள வரக்கூடாது, அவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. ಅವರು ಆಲಯದ ಒಳಗೆ ಬರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. அவர்கள் அசுத்தமானவர்கள் அவங்களுக்கு ஒரு பிராண்ட் கொடுத்தாங்க. ಅವರು ಅಶುದ್ಧವಾದವರು ಅಂತ ಹೇಳಿ ಅವರಿಗೆ ಹೆಸರು ಇಟ್ಟಿದ್ದರು. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ யார ஒதுக்குனியோ நான் அவங்களுக்காக தான் வந்தேன்றாரு. ಆದರೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಏನ್ ಅನ್ನುತ್ತಾರಂದ್ರೆ, ನೀನು ಯಾರನ್ನೆಲ್ಲ ದ್ವೇಷ ಮಾಡುತ್ತಿದ್ಯೋ, ತಳ್ಳಿ ಇಡುತ್ತಿದ್ಯೋ ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಬಂದೆ ಅಂತ ಅಂದನು. இதற்காக நீங்கள் பரிசேயர்கள் பரிசுத்தமானவர்கள் நீங்க நினைக்க வேண்டாம். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಪರಿಸೇಯರು ಪರಿಶುದ್ಧವಂತರು ಅಂತ ಭಾವಿಸಬೇಡಿ ಅಂದನು. இயேசு கிறிஸ்து பாவியான ஒரு ஸ்திரீயை அவர்கள் பிடித்துக் கொண்டு வருகிற பொழுது அவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவளை கல்லெறியட்டும் அப்படின்னு சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ, ಯಾರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲವೋ ಅವರು ಈಕೆಯ ಮೇಲೆ ಕಲ್ಲನ್ನು ಹೊಡೆಯಲಿ ಅಂತ ಅಂದನು. அங்க வேதவசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் கல்ல போட்டு போயிட்டாங்க. அதற்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாரிடத்திலும் பாவம் இருந்தது. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೊಡ್ಡವರಿಂದ ಚಿಕ್ಕವರವರೆಗೂ ಎಲ್ಲರೂ ಕಲ್ಲನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕಿ ಹಿಂತಿರುಗಿ ಹೋದರು. ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಎಲ್ಲರ ಬಳಿ ಪಾಪವಿತ್ತು. இப்ப நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் பாவி என்று உண்மையாக ஒருவன் ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் வருவான் என்று சொன்னால் அவனுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ಈಗ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, ನಾನು ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬರುವಾಗ, ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬರುವಾಗ ಆತನಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಇದೆ. லூக்கா 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. 32வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ಅಲ್ಲಿ 32ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. 31, 32 இரண்டு வசனங்களை வாசிப்போம். 31, 32 ಎರಡು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ಕ್ಷೇಮದಿಂದಿರುವವರಿಗೆ ವೈದ್ಯನು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಕ್ಷೇಮವಿಲ್ಲದವರಿಗೆ ಬೇಕು. ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ನೀತಿವಂತರನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಂದವನಲ್ಲ, ಪಾಪಿಗಳನ್ನೇ ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಬಂದವನು ಎಂದು ಅವರಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ಇಲ್ಲಿ ಬರೆದಿರುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ மீண்டும் ஆண்டவர் அதையே தான் சொல்லுகிறார். ಮತ್ತೆ ದೇವರು ಅದನ್ನೇ ತಿಳಿಸುತ್ತಾನೆ. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಕ್ಷೇಮವಿಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ವೈದ್ಯನು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು அப்ப நல்ல ಅನ್ನುತ್ತಾನೆ. கவனிங்க, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுவேன், ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗೆ ಈಗ ಅನ್ನುತ್ತೇನೆ, இன்னைக்கு சுய நீதியை சுயமா நான் பரிசுத்தவான் அப்படி இப்படின்னு பேசுறவங்களுக்கு ஆண்டவர் முக்கியம் இல்ல. ಇವತ್ತು ಸ್ವಂತ ನೀತಿಯನ್ನು ಸ್ವಂತವಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡುವವರಿಗೆ ಯೇಸು ಅಲ್ಲ. ஒருவேளை வியாதியின் மூலமாய், வேதனைகளின் மூலமாய், ஏதோ ஒரு காரியத்தினுடைய அழுத்தத்தில் நீங்கள் இருப்பீர்கள் சொன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய இளைப்பாறுதல் எனக்கு தேவை. ಒಂದು ವೇಳೆ ಯಾವುದೋ ವ್ಯಾಧಿಯ ಮುಖಾಂತರ, ಒಂದು ಒತ್ತಡದ ಮುಖಾಂತರ, ಕಾಯಿಲೆ ಮುಖಾಂತರ ಇರುವುದಾದ್ರೆ ಇವತ್ತು ನೀವು ಅನ್ನಿರಿ, ಯೇಸುವೆ ನನಗೆ ಇದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ. மார்க் 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿ, அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂಗತಿಯ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾನು ಓದುತ್ತೇನೆ. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ಕೆಲವು ದಿನಗಳಾದ ಮೇಲೆ ಆತನು ಕಪೆರ್ನೌಮಿಗೆ ತಿರುಗಿ ಬಂದನು. ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆಂಬ ವರ್ತಮಾನವು ಹಬ್ಬಿದಾಗ ಬಹು ಜನರು ಕೂಡಿ ಬಂದದರಿಂದ ಬಾಗಿಲಿನ ಬಳಿಯಲ್ಲಾದರೂ ಸ್ಥಳವಿರಲಿಲ್ಲ. ಆತನು ಅವರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದನು. ಅಷ್ಟರಲ್ಲಿ ಕೆಲವರು ಒಬ್ಬ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನು
4 ಮಂದಿಯಿಂದ ಒರಿಸಿಕೊಂಡು ಆತನ ಬಳಿಗೆ ತಂದರು. ಜನರು ಗುಂಪಾಗಿದ್ದರಿಂದ ಅವರು ಆತನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಸೇರಲಾರದೆ ಆತನಿದ್ದ ಮನೆಯ ಮೇಲ್ಛಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ದ್ವಾರ ಮಾಡಿ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯ ಮಲಗಿದ್ದ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಇಳಿಸಿದರು. ಯೇಸು ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಗೆ, மகனே நின்ன பாப்பಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ ಎಂದು ಹೇಳಿದನು. நடைகவடிகள் வியாதியா இருந்த இந்த திமிருவாதக்காரன் வீட்டின் மேற்கூரையை பிரித்து இறக்கப்பட்டான். ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ, ಒಂದು ಕಾಯಿಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಈ ಪಾರ್ಶ್ವವಾಯುದ ರೋಗದ ವ್ಯಕ್ತಿಯು ಮನೆಯ ಮೇಲ್ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಆತನು ಕೆಳಗೆ ಇಳಿಸಲ್ಪಟ್ಟನು. ஆண்டவர் அவனிடத்துல சொன்ன வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ದೇವರು ಆತನಿಗೆ ತಿಳಿಸಿದಂತ ಮಾತು ಏನೆಂದರೆ, ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ. அன்றைக்கு இருந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது, இந்த மனிதன் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும். ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಪರಿಸೇಯರಾಗಲಿ ಸದುಸೇಯರಿಗೆ ಇದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು, ಹೇಗೆ ಈ ಮನುಷ್ಯನು ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸೋದು ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இருந்தபடியினாலே, தேவனாய் இருந்தபடியினாலே அவருக்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕರ್ತನಾದದ್ರಿಂದ, ದೇವರಾದದ್ರಿಂದ ಆತನಿಗೆ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವಂತ ಅಧಿಕಾರವು என்னை ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, இன்றைக்கு நீங்கள் பாரத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், ಇವತ್ತು ನೀವು ಭಾರದೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಾದರೆ, 2000 வருடத்திற்கு முன்பதாக பாவிகளுக்காக வந்த இயேசு கிறிஸ்து 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಪಾಪಿಗಳಿಗೋಸ್ಕರ ಬಂದಂತ ಯೇಸು இன்றைக்கும் ಕ್ರಿಸ್ತನು அந்த பாவிகள் தன்னிடத்தில் வருகிறதற்கு அவர் ஏக்கமுள்ளவராய் இருக்கிறார். ಇಂದಿಗೂ ಕೂಡ ಆ ಪಾಪಿಗಳು ಆತನ ಬಳಿಗೆ ಬರೋದಕ್ಕೂ ಆತನು ಅಂಗೀಕರಿಸುವುದಕ್ಕೂ இன்னைக்கும் ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் ஆண்டவரிடத்திற்கு வருகிறதற்கு அவருடைய கை விரிக்கப்பட்டுதான் இருக்கிறது. ಇಂದಿಗೂ ಕೂಡ ನೀವು ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಆತನು ಹಸ್ತ ಚಾಚಿದವನಾಗಿ ಇದ್ದಾನೆ. அதே வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ಅದನ್ನೇ ದೇವರು ತಿಳಿಸುತ್ತಾರೆ, ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ. அன்றைய நாட்களில் இருந்த மத தலைவர்களுக்கு இதற்கான விடை தெரியவில்லை, அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க வழி தெரியவில்லை. ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಈ ಮತದ ಹಿರಿಯರಿಗೆ ಅವರಿಗೆ ಯಾವ ದಾರಿಯೂ ಇರಲಿಲ್ಲ, ಇದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋದಕ್ಕೂ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. அவர்கள் பாவிகள் என்று ஏளனம் செய்தார்கள், குற்றம் சாட்டினார்கள், அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். ಪಾಪ ಮಾಡಿದವರನ್ನು ಅವರು ಹೀನೈಸಿದರು, ತಪ್ಪನ್ನು ಹೊರಿಸಿದರು, ಅವರನ್ನು ದೂರ ತಳ್ಳಿ ಇಟ್ಟರು. நான் உங்களுக்கு சொல்லுவேன், ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ, நீங்கள் பாவிகளாய் இருக்கிறீர்கள் என்பதற்காக இயேசு உங்களை ஒருபோதும் வெறுப்பது இல்லை. ನೀವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೀರಾ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು அவர் ದ್ವೇಷಿಸುವುದಿಲ್ಲ. எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்க ஹானஸ்டா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உண்மையிலேயே நான் தவறு செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா. ಆತನು ಎದುರು ನೋಡೋದೆಲ್ಲ ನೀವು ಸತ್ಯವಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು, ದೇವರೇ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಎಂಬುದಾಗಿ. எப்படி இந்த திமிருவாதக்காரனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எப்படி விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயின் பாவம் மன்னிக்கப்பட்டதோ, அதே போல இயேசு உங்களின் பாவங்களையும் மன்னிக்க அவர் அன்புள்ளவராயிருக்கிறார். ಹೇಗೆ ಯೇಸು ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದನೋ, ಹೇಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದ ಆ ಸ್ತ್ರೀಯ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದನೋ, ಹಾಗೆ ನೀವು ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬಳಿ ಬರುವಾಗ ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಆತನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. நான் இந்த நிறைவினான அந்த நேரத்திலே நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். ಈ ಒಂದು ಅಂತ್ಯದ ಸಮಯದಲ್ಲೂ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೆನಪಿಸಿ ಇದನ್ನು ಮುಗಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. ரோமர் 5ஆம் அதிகாரத்திற்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ 8வது ಬರುವುದಾದರೆ வசனத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு சத்திய வார்த்தையை பவுல் நமக்கு சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಪೌಲ ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಾನೆ. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗಲೂ ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟದರಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ತನಗಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ಸಿದ್ಧಾಂತ நல்லா ಪಡಿಸಿದ್ದಾನೆ. கவனிங்க, ஒரு அயோக்கியனுக்காக யாரும் போய் முயற்சி எடுக்க மாட்டாங்க. ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿರಿ, ಒಬ್ಬ ಅಯೋಗ್ಯನಿಗೋಸ್ಕರ ಯಾರು ಹೋಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡೋದಿಲ್ಲ. நல்லவனுக்கு உயிர் கொடுப்பாங்க, ಒಳ್ಳೆಯವನಿಗೆ ಪ್ರಾಣ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆனால் கெட்டவனுக்கு, மோசமானவனுக்கு, கொலைபாதகனுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ಆದರೆ ಕೆಟ್ಟವನಿಗೆ, ಮೋಸಗಾರನಿಗೆ, ಕೊಲೆ ಪಾತಕನಿಗೆ ಯಾರು ಹೋಗಿ ಸಹಾಯ ಮಾಡೋದಿಲ್ಲ. நம்ம நல்ல கவனிங்க, அநேக நேரங்களிலே நம்மளுடைய தவறுகள் வெளியே தெரிய வரும் என்று சொன்னால் நாமும் அந்த லிஸ்ட்ல தான் இருப்போம். ನಾವು ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ನಮ್ಮ
ನಮ್ಮ ತಪ್ಪಿನ ಪಟ್ಟಿಗಳು ಹೊರಗಡೆ ಬರುವುದಾದ್ರೆ ನಾವು ಅದೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ. இந்த நேரத்துல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவரே நான் நல்லவன் கிடையாது. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದದ್ದು, ದೇವರೇ ನಾನು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ, நானும் பாவிதான், ನಾನು ಪಾಪಿಯೇ, என்னிடத்துல குறை இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ಕೊರತೆ ಇದೆ, என்னிடத்துல குற்றங்கள் இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ತಪ್ಪುಗಳು ಇದೆ, நான் செய்த பாவங்கள் என்னை வருத்தி கொண்டிருக்கிறது, ನಾನು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪುಗಳು ಪಾಪಗಳು ನನ್ನನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇದೆ, நானும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன், ನಾನು ಭಾರವನ್ನು ಹೊರುತ್ತಿದ್ದೇನೆ, என்னுடைய இமோஷனல்ல, என்னுடைய திங்கிங்ல, என்னுடைய உணர்வுகள்ல, என்னுடைய யோசனைகள்ல, மனதுல நான் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். ನನ್ನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ, ಗ್ರಹಿಕೆಯಲ್ಲಿ, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, ನೆನಪಿನಲ್ಲಿ ನಾನು ಭಾರವನ್ನು ಹೊರುತ್ತಿದ್ದೇನೆ. நிம்மதியா என்னால தூங்க முடியல, ನನ್ನಿಂದ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ, சந்தோஷமா நான் சிரிச்சு வாழ்ந்து சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆகுது, ಸಂತೋಷವಾಗಿ ನಗುತ್ತಾ ಜೀವನ ನಡೆಸಿ ನನಗೆ ಬಹಳ ದಿವಸ ಆಗಿದೆ, என்னுடைய குடும்பத்துல சந்தோஷமா நாங்கள் ஜீவிச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, ನನ್ನ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವನ ನಡೆಸಿ ಆಹಾರ ತಿಂದು ಬಹಳ ದಿವಸ ಆಗಿದೆ. இன்றைக்கு அநேகர் பேசி ரொம்ப நாள் ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கோபப்பட்டு கெட்ட வார்த்தைகளை பேசி அப்படிதான் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிறோம். ಅನೇಕರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ ಬಹಳ ದಿವಸವಾಗಿದೆ, ಅನೇಕರ ಮೇಲೆ ದ್ವೇಷ ಇಟ್ಕೊಂಡು ಕೋಪಿಸಿಕೊಂಡು ಹಾಗೆ ತಾನೇ ಜೀವನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ಭಾರವನ್ನು ಹೊರುತ್ತಿರುವಂತ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, கர்த்தரிடத்தில் வா, ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ. கர்த்தர் உங்களுக்கான இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಬೇಕಾದ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காய் மரித்தார். ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗಲೂ ಆತ ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು. அவரிடத்தில் வருவோம், ಆತನ ಬಳಿಗೆ ಬರೋಣ, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம். ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಪಡೆಯೋಣ.